எல்லாருக்கும் வணக்கம். வருஷா வருஷம் ஒரு டீமுக்கு எல்லாமே கரெக்டாக அமையும். ஆனால் கப்பு மட்டும் கிடைக்காது. அதே மாதிரி தான் இந்த தடவையும் ஆர்சிபி அப்படின்ற ஒரு டீமுக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சிருச்சு. ஆனால் கப் அப்படின்றது இல்லைன்னு தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷா வருஷம் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. ஆர்சிபி அப்படின்ற ஒரு நல்ல டீம் வந்து மறுபடியும் சொதப்பிட்டாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். முழுக்க முழுக்க லைக் டாப் ஆர்டரில் விராட் கோலியை மட்டுமே நம்பியிருக்காங்க. அப்படியே ஃபினிஷிங்கில் தினேஷ் கார்த்திகை மட்டுமே நம்பியிருக்காங்க. மற்றது எதுவுமே ஆர்சிபிக்கு இந்த வருஷம் செட்டே அமையல. சரிமே வரப்போகிற மேட்சஸில் ஆர்சிபி என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாக்கி ஃபெர்குசனுக்கு பதிலாக ஆல்ஜெரி ஜோசப் உள்ள கொண்டு வந்தால் அந்த டீமுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போது ஆல்ஜெரி ஜோசப்பை அந்தளவுக்கு கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு அசட்டாக கொடுத்து வாங்கினாங்கல்ல, ஆனால் ஆல்ஜெரி ஜோசப்பை அவங்க சரியாக யூஸ் பண்ணாங்களா அப்படின்றத இப்போ கேள்வியே. அத்தனை எக்ஸ்பென்சிவாக கொடுத்து வாங்கின ஆல்ஜெரி ஜோசப் இந்த ஐபிஎல்ல எல்லா 14 மேட்சஸ்லையும் பிளேயிங் லெவனாக வருவார் அப்படின்னு எல்லோருமே நம்பினாங்க. சரி, 14 மேட்சஸ் மட்டும் இல்லை, 10 மேட்சஸாவது வருவார் நம்பினாங்க. ஆனால் சில பல ஃபெயிலியருக்கு அப்புறமா அவர் அப்படியே தூக்கிட்டாங்க. அவருக்கு பதிலாக லாக்கி ஃபெர்குசன் உள்ளே கொண்டு வராங்க. ஆனால் லாக்கி ஃபெர்குசனுடைய பவுலிங்கும் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது தான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் ஆர்சிபியுடைய பவுலிங் யூனிட்டே இந்த தடவை டோட்டலாக வேனிஷ் ஆயிடுச்சுன்னு தான் உண்மை. இப்போ ஆல்ஜெரி ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் உள்ள கொண்டு வந்தால் அது ஒர்க் அவுட் ஆகலாம். ஏன்னா இப்போ இழக்கிறதுக்கு அப்படின்றது எதுவுமே இல்லை. மேபி அவருங்க அந்த மாதிரியான ஒரு பிளேயரை மறுபடியும் உள்ள கொண்டு வரணும். ஏன்னா ஆல்ஜெரி ஜோசப் அப்படின்றவர் ஒரு நல்ல அசெட். இன்னும் சொல்ல போனால் அவர் ஐபிஎல்ல பெஸ்ட் ஸ்பெல்லாம் கொடுத்துருக்காரு. 6 for 12ன்னு கிரேட்டஸ்ட் பெஸ்ட் ஸ்பெல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரியான ஒரு பவுலர் தான் ஆல்ஜெரி ஜோசப். மேபி இந்த தடவை அவருக்கு எதுவுமே சரியாமையிலன்னு தோணுது. மறுபடியும் ஆல்ஜெரி ஜோசப் அந்த டீமுக்குள்ளே வரலாம். லாக்கி ஃபெர்குசனுடைய இடத்துல வந்தால் அது ஒர்க் அவுட் ஆகலாம், சொல்ல முடியாது. ஸோ என்ன செய்ய போகிறாங்க ஆர்சிபி நம்ம பார்ப்போம். இதில் வர அடுத்த மாற்றம் என்னென்னா, ஆர்சிபிக்கு ஒரு பின்ச் ஹிட்டர் தேவைப்படுறாங்க. அதாவது ஒரு ஹார்ட் ஹிட்டர். உதாரணத்துக்கு கேகேஆருக்கு சுனில் நரேன் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பின்ச் ஹிட்டர் இந்த ஆர்சிபிக்கு தேவைப்படுது. இப்போது சுனில் நரேனுடைய ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்ப்போம். அவர் என்ன பண்ணுவார்னா, ஸ்டார்டிங்லேயே வருவார். ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஒரு பவுலர் தான். ஆனால் கேகேஆர் அவரை வந்து ஒரு பின்ச் ஹிட்டரை யூஸ் பண்ணாங்க. ஒரு அபவ் தி ஆர்டர் டாப் ஆர்டரில் களமிறங்க வச்சாங்க. அது கேகேஆருக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் ஆர்சிபிக்கு கன்ஃபார்மாக தேவைப்படுது. ஏன்னா ஆர்சிபி எங்கே சொதப்புறாங்க அப்படின்னா, பவுலிங்கில் சொதப்புறாங்கன்றது ஒரு விஷயம், அது வேற. அதே மாதிரி அவங்களுடைய பவர் பிளேலையும் சரியாக விளையாடல அப்படின்றது தான் உண்மை. மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபியுடைய பவர் பிளே அப்படின்றது ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான் இருக்குது. அவங்க அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஐபிஎல்ல பவர் பிளேயில் கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை. அந்த வகையில் பார்க்கும்போது ஆர்சிபிக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டர் தேவைப்படுறாரு. அடிச்சு அடி அப்படியான ஒரு அடி, அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தேவைப்படுறாரு. இப்போ உதாரணத்துக்கு கடைசியான ஒரு மேட்ச் நடந்தது இல்லை, கரண் சர்மா கடைசி ஓவரில் ஒரு 3 6 அடிப்பார். அவர்லாம் டொமஸ்டிக் லெவலில் ஓரளவுக்கு பேட்டிங் பண்ணக்கூடியவர். எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது கரண் சர்மாவுக்கு. ஸோ இந்த மாதிரி கரண் சர்மா மாதிரியான பிளேயரை கூட சில மேட்சஸில் பின்ச்சிட்டராக உள்ளே கொண்டு வரலாம். அதே மாதிரி ஆர்சிபி அதிகமாக யூஸ் பண்ணாத இன்னொரு பிளேயர் இருக்காரு, அவர் தான் சௌரவ் சௌஹான். அவரை கூட பின்ச்சிட்டராக ஆர்சிபி யூஸ் பண்ணலாம். பவர் பிளேலே இறக்குனாங்கன்னு வைங்களேன், அது வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ சுனில் நரேன் எப்படி யூஸ் பண்ணாங்க கேகேஆர், அந்த ஸ்ட்ராட்டஜியை ஆர்சிபி யூஸ் பண்ணி ஆகணும். கன்ஃபார்மாக ஒரு பின்ச் ஹிட்டர், ஹார்டு ஹிட்டர் அப்படியே ஒரு டாப் ஆர்டரில் தேவைப்படுறாரு. முக்கியமாக பவர் பிளேயில் தேவைப்படுறாரு. அது என்ன பண்ண போகிறாங்க ஆர்சிபின்னு நம்ம பார்ப்போம். இதில் வர அடுத்த முக்கியமான மாற்றம், மறுபடியும் கிளென் மேக்ஸ்வெல்லை டீமுக்குள்ளே கொண்டு வந்தாகணும். கிளென் மேக்ஸ்வெல் பெருந்தன்மை என்ன சொல்லிட்டாரு, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும், வேற யாருக்காவது வாய்ப்பு தந்துருங்க என்னுடைய இடத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் கிளென் மேக்ஸ்வெல் மாதிரியான ஒரு பிளேயரை பெஞ்சில் உட்கார வைக்கவே கூடாது அப்படின்றதான் உண்மை. ஏன்னா ஆர்சிபிக்காக அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு ஐபிஎல் டீம்லையுமே கிளென் மேக்ஸ்வெல் இப்படியான ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா ஆர்சிபி டீமுக்காக அந்த அளவுக்கு போன வருஷம் நல்லா விளையாண்டாரு. ஸோ பல வெற்றிகளுக்கு கிளென் மேக்ஸ்வெல் காரணமாயிட்டார். கிளென் மேக்ஸ்வெலுடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கிள் ஹேண்டடாக கேமை ஜெயிச்சு கொடுக்குறது. கிரிக்கெட்டில் சில பேருக்கு தான் அது அமையும். சிங்கிள் ஹேண்டடாக அப்படியே டோட்டலாக கேமை மாற்றுவாங்க, அவங்களே வின் பண்ணி தந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அசெட் தான் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ மறுபடியும் கிளென் மேக்ஸ்வெல்லை உள்ளே கொண்டு வந்தாகணும். ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு சூழலில் எல்லா மேட்சுமே ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் வந்து இப்போ ஆர்சிபி இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா
கிளென் மேக்ஸ்வெல் அப்படின்றவர் ஆர்சிபிக்கு மிக முக்கியம். மறுபடியும் அவரை உள்ள கொண்டு வந்தாங்க. சரி, இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஆர்சிபி இந்த வருஷம் பிளே ஆஃப்க்கு போவாங்களா இல்லையா? இது பல இடங்கள்ல பல ஐபிஎல்ல இதே கேள்வியே முன்வைக்கப்படுது. ஏன்னா கால்குலேட்டர் எடுத்துருவாங்க நம்ம பசங்க. அதாவது இந்த டீம் ஜெயிச்சு அந்த டீம் தோத்து ஆர்சிபி ஜெயிச்சு இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ் சினாரியோவோட கால்குலேட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு போவாங்களா அப்படின்னா லாஜிக்கா பார்த்தீங்கன்னா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க டேபிள்ல எங்கேயோ இருக்காங்க கீழே. ஆனால் மேத்தமேட்டிக்கலா ஆர்சிபி இந்த பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகணும்னா அவங்க பண்ண வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, இந்த கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் மைண்டில் ஏற்றிக்காம மீதம் இருக்கிற எல்லா மேட்சஸ்லையுமே எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு மீதம் இருக்கிறது 6 மேட்சஸ். 6 மேட்சஸ்லையுமே அவங்க ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாகணும். அப்படி ஜெயிச்சா 12 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மீதம் ஏற்கனவே அவங்க 2 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கல்ல. அப்படி பார்த்தா 14 பாயிண்ட்ஸ் டோட்டலாக கிடைக்கும். 14 பாயிண்ட்ஸ் டோட்டலாக கிடைச்சா லாஜிக்காக அவங்க பிளே ஆஃப்குள்ளே போகலாம். ஒரு ஐபிஎல் டீம் பிளே ஆஃப்குள்ளே போகணும்னா ஒரு 14 பாயிண்ட்ஸ் இருந்தால் போகலாம். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வருது. எப்போ குஜராத் டைட்டன்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் இந்த ஐபிஎல்குள்ளே வந்தாங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் சினாரியோ மாறிடுச்சு. ஒரு டீம் 16 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தா அது ஒரு சேஃபர் சைடாக இருக்குது. ஒரு சேஃபர் சைடாக அவங்க பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்படும். இதுக்கு முன்னாடி 8 டீம்ஸாக இருக்கும்போது 14 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஒரு சேஃப் ஜோனாக இருந்தது. ஆனால் இப்போதைக்கு 16 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஒரு சேஃப் ஜோனாக இருக்குது. அப்படி பார்த்தா ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய அடி தான். அப்படி ஒரு 14 பாயிண்ட்ஸ் அவங்க மீதம் இருக்கிற மேட்ச்சில் ஜெயிச்சு வாங்கினாலும் கூட மீதம் இருக்கிற டீமுடைய வெற்றி தோல்வியின் அடிப்படையில் தான் அவங்க பிளே ஆஃப்க்கு போக முடியும். இப்போ 2023 ஐபிஎல்ல இதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் 16 பாயிண்ட்ஸ் வாங்கி கடைசி இடத்துல 4th பிளேஸில் பிளே ஆஃப்க்கு வந்தாங்க. அதெல்லாம் படம் மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரியான ஒரு விஷயம் ஆர்சிபிக்கு நடக்கும் அப்படின்னா ரொம்ப கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா அவங்க மீதம் இருக்கிற எல்லா மேட்சஸ்லையும் வின் பண்ணி ஆகணும். எனக்கு காம்படிஷன் அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது. ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது மற்ற டீம்லாம் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் தராங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நல்லா விளையாடுறாங்க. உதாரணத்துக்கு எஸ்ஆர்ஹெச், கேகேஆர், ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே கலக்குறாங்க. மீதம் இருக்கிற சில டீம்லாம் பார்த்தீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, சில இடத்துல ஆவரேஜாக இருக்காங்க. இப்போ ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் மாதிரியான டீம்லாம் மோஸ்ட்லி எல்லா இடங்களிலுமே பிலோ ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான் தராங்க. அதாவது ஜெயிக்க வேண்டிய மேட்ச்லாம் ஈஸியாக கோட்டை விட்டுறாங்க. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது ஆர்சிபி பிளே ஆஃப் போகிறது அப்படின்றது மிக மிக கஷ்டமான விஷயம். நடக்காத காரியம் தான் தோணுது. ஆனால் அதையும் மீறி போக முடியுமா அப்படின்னா அது ஐபிஎல் பகவானுக்கே வெளிச்சம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஆர்சிபி இனிமேல் வரப்போகிற மேட்சஸில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் மாறலாம். அப்படி மாறினாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்த்.